ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூலுடைய மாணவர்களாய் இந்த பாடங்களை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் வேத வாக்கியங்களோடு உங்களை சந்திப்பதிலே தேவன் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கு நான் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அன்பானவர்களே, இந்த EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக வேதாகமத்தின் அடிப்படை சத்தியங்களை நான் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன். நீங்களும் அநேகர் இதை உன்னிப்பாக கவனிக்கிறீர்கள். எனக்கு உங்களுடைய கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அநேகர் உற்சாகப்படுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட ஊழியங்கள், இப்படிப்பட்ட வேத ஆய்வுகள் எங்களுக்கு வேண்டும் என்று அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசி வருகிறதுனாலே உங்கள் அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்திலே மறக்காமல் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனையோ அல்லது ஒரு கடவுளையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ நான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் சில ஆதாரங்கள், அத்தாட்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஏன் வேதாகமத்திற்கு பின் நிற்கிறார்கள்? எதை எடுத்தாலும் வேதாகமத்தில் இருக்கிறதா, வேதம் சொல்லி இருக்கிறதா, வேதத்தின்படி செய்கிறோமா என்ற கேள்விகள் ஏன் நமக்குள் எழும்ப வேண்டும் என்ற அந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாம் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறோம். மனித உபதேசங்கள் என்பது மலிவாய் கிடைக்கிறது. மனிதனுடைய கற்பனைகள் என்பது விலையில்லாமல் ஏராளமாக நம்முடைய வீடுகள் வந்து சேருகிறது. ஆனால் தேவ சத்தம் அதில் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகள் மாற்றாமல் இருக்கிறதா? இதுதான் நம்முடைய தேடுதல். இப்போ இயேசுவானவருடைய பிறப்பு எப்படி இருக்கும்? அவர் பிறப்பதற்கு முன்பதாக சொன்ன யாரோ ஒருவர் வரப்போகிறார், யாரோ ஒருவர் வரப்போகிறார். அவர் எப்படி இருப்பார்? அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய பிறப்பின் அடையாளம் என்ன? அவருடைய ஊழியத்தின் அடையாளம் என்ன? அவருடைய மரணத்தின் அடையாளம் என்ன? இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு அந்த தலைப்பின் கீழே நாம் என்ன கவனிக்க போறோம்னா, இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய ஊழியங்கள், அவர் செய்ய போகிற ஊழியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதை வச்சு நீங்க இவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்பதை கண்டுபிடிக்கலாம் என்பதாகவும், இதுதான் வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் தேவனுடையது என்பதை காணவும் ஒரு சான்று என்பதாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கமான உங்களுடைய பேனாவையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கொடுக்கிற வசனங்களை கவனமாக குறித்து கொண்டு வாசித்து தியானித்து அதில் ஏதாயிலும் கேள்விகள் இருக்குமானால் என்னுடைய கைபேசி எண்ணுக்கு என்னுடைய தொடர்பு கொண்டு பேசுங்கள். இப்போது நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். கவனியுங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடி இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இது ஏசாயா அன்றைக்கு நடந்த நிகழ்வு போல பேசினாலும் கூட இந்த வார்த்தைகள் வரப்போகிறார் என்று சொன்னாரே யாரோ ஒருவர்,
அவருக்கான அடையாளமாக இது பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே நிறைய முறை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். ஏசையா என்ற அந்த நபருடைய அந்த தீர்க்கதரிசனத்தை பேசினாலே நமக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னா, கிமு 700 இருந்து 681 கிமு வரை அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசுவானவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசையா சொல்லுகிறான், இயேசு ஆண்டவர் கலிலேயாவிலே ஊழியம் செய்வார். இது எப்படிங்க சொல்ல முடியும்? பிறக்கவே இல்லை, அம்மா யாருன்னு தெரியாது, அவங்களுடைய ஊர் எதுன்னு தெரியாது, எப்படி அவங்க இந்த குழந்தையை பெற்றுக்கு போறாங்க தெரியாது. ஒண்ணுமே தெரியாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் போய் ஊழியம் பண்ணுவார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாரே, இதுதான் தேவ வார்த்தை என்பதற்கான அத்தாட்சி. அதனால்தான் இதுக்கு பின்னால நில்லுங்க. மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் முரண்படுங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இதுதான் சத்தியம். இதை ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு அடையாளம் பொருந்துகிறதா? என்னோடு கூட மத்தேயு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 13 தொடங்கி 16 முடிய நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆச்சரியம், அதிசயம், ஆனால் உண்மை. 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கலிலேயாவிலே ஊழியம் செய்வார் என்பதை துல்லியமாக ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஏசாயாவினுடைய சொந்த வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. இயேசு அப்படியே அதை நிறைவேற்றினார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் வருவார் என்று சொல்லப்பட்ட இயேசு இவர்தான் என்பதற்கு தேவனுடைய வார்த்தை அத்தாட்சி. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு அடையாளம் சொல்றாங்க. அவர் ஊழியத்தில், அவருடைய ஊழியங்கள் மிகப்பெரிய செல்வ சீமான்களுக்கு மத்தியிலோ, அறிவாளிகளுக்கு மத்தியிலோ, ஐஸ்வர்யவான்களுக்கு மத்தியிலோ நடைபெறாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிப்பார் என்பதாக இதே ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தின் 61வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று அதனுடைய கீழே சில வசனங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆக தரித்திரருக்கு மத்தியிலே, கட்டப்பட்டவர்களுக்கு மத்தியிலே, சிறைப்பட்டவர்களுக்கு மத்தியிலே, ஏழ்மையானவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்வார் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியானவன் சொன்னார். அந்த வார்த்தை வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17 முதல் 21 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவர் இடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் கண்டு, 21ஆம் வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்கிற இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆச்சரியம், அதிசயம், ஆனால் உண்மை. வேதம் தேவனுடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் வேதம் சொல்லுவதை மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன். இதை தவிர வேறு புத்தகங்கள் நமக்கு கிடையாது, வேறு சட்டங்கள் கிடையாது. மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் சொல்லுகிறது. அதில் அவர் எப்படி பேசுவார்? வேதம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. அவர் உவமைகளாலே பேசுவார் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான். சங்கீதம் 78 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். ஆச்சரியமான விஷயம். இயேசுவானவர் அவர் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்த காலத்திலே அதிகமான நேரங்களில் உவமைகளோடே பேசியிருக்கிறார். உவமைகளை கொண்டு அவர் பேசினார். ஏன்? காகங்களை நோக்கி பாருங்கள், அது ஒரு உவமை. விதைக்கிறவன் தன் விதைகளை விதைக்க புறப்பட்டான், அது ஒரு உவமை. இப்படி நிறைய விஷயங்களை உவமைகளாகவே பேசினார். அவர் திடீர்னு கற்பனை பண்ணி பேசிட்டாரோ, திடீர்னு அவரே யோசித்து பேசினாரா என்றால் இல்லை. அவர் பிறப்பதற்கு முன்பதாக தாவீது கிமு 1000 வாழ்ந்தவன். அப்படின்னா இயேசு பிறக்கிறதுக்கு 1000 வருஷம் இருக்கும்போது தாவீது வாழ்ந்து இருக்கிறார். 1000 வருஷங்கள் இருக்கும் போதே இயேசுவானவர் எப்படி பேசுவார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறான். உங்கள் வேதாகமத்தை மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 34, 35 வாசிக்கிறேன், கேளுங்கள். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடே ஓமைகளாக பேசினார், ஓமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. கவனிங்க, என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசுவானவர் தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் எப்படி பேசுவார்? இந்த மாதிரி வேறு யாருக்காயிலும் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சில விஷயங்களை சொல்லி அப்படியே நடந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லையே. அதனால்தான் உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதனால்தான் உலகம் இயேசுவை நம்புகிறது, அதனால்தான் உலகம் இயேசுவை விசுவாசிக்கிறது. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இயேசுவானவரின் பிறப்பு உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவனால் தீர்மானிக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. அதை குறித்து நான் விளக்கமாக பிற்காலத்தில் பேசுவேன் உங்களோடு கூட. அப்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய மரணம் எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு காலமாக தேவன் அவைகளை தமது பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் அறிவித்து கொண்டு வந்தார்.
அந்த முன் அறிவிப்பின்படி தான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலே நடந்தது. ஆண்டவர் இயேசு ஓமைகளால் பேசுவார் என்று வேதாகமத்தில் சங்கீதக்காரன் சொன்னான். அது அப்படியே இயேசுவானவர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவரும் சொல்றாரு, என் வாயை ஓமைகளினால் திறப்பேன் என்று. அடுத்ததாக நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்வார் என்பதாக ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 6 வசனங்கள் வாசிக்க கவனியுங்கள். அப்பொழுது, அதாவது 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3வது வரியில் 4ஆம் வசனம் நம்ம சேர்த்துக்கிடலாம். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது, எப்போ அவர் நம்மை ரட்சிக்க வரும் பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டுவோம். அப்பொழுது முடவன் மான் போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். இது வரப்போகிறவருக்கான அடையாளம். இப்படி வேற எந்த தெய்வத்தை குறித்தும் வேறு எந்த தேவனை குறித்தும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு ஒன்று கூட பிறழாமல் பிசகாமல் அப்படியே நிறைவேறினதாக எனக்கு தெரியல, நான் கேள்விப்படலை. சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, அருமையான இந்த வகுப்பின் மாணவர்களாய் இதை தினந்தோறும் படித்து கொண்டு வருகிற தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் கிறிஸ்துவை நம்பாத உங்கள்கிட்ட கூட கிடைச்சிருக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு தீர்க்கமான ஒரு செய்தி, முன்கூட்டியே சொல்லப்பட்ட செய்தி நிறைவேறி இருக்கிறதா? வாங்க புதிய ஏற்பாட்டில் போகலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதாவது யோவானுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஐயா, பழைய ஏற்பாட்டில் ஒருவர் வரப்போகிறார் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டவர் நீங்க தானா, இல்லை வேறு யாராயிலும் வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானகன் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாரியா அப்படின்னு கேட்டாங்க. இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால், மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறே ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். கவனிக்கிறீங்களா? அப்போ வருகிறவர் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது நீர்தானா அப்படின்னா இயேசு என்ன பதில் சொன்னாமா? நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொன்னாரு? வருகிறவருக்கு ஒரு அடையாளம் சொன்னாங்க இல்லையா? குருடர் காண்பார்கள், முடவர் நடப்பார்கள், ஊமையர் பேசுவார்கள், மரித்தவர் உயிரோடு எழுந்திருப்பார் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதை சொல்லி நான் என்னுடைய நேரத்தை அங்கே கழிக்க விரும்பலை. பாடத்தின்படி என்னுடைய பாடத்தை நடத்தி கொண்டு போய் இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சது தானே. ஆக இயேசுவானவர் தான் வருகிறவர் என்பதை இந்த வேத வாக்கியங்கள் உறுதிப்படுத்துகிறதுனாலே இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் அன்பானவர்களே, இந்த வார்த்தையை இந்த உலகம் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே சொல்லப்பட்ட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர்கள், ஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புவதற்கான காரணம் இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம்.
புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் மேல் வைராக்கியம், தேவனுடைய வீட்டின் மேல் வைராக்கியமாய் இருப்பார் என்று சங்கீதங்களின் புத்தகம் 69 சங்கீதம் 9வது வேத வசனத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இது இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாக கிமு 1000 எழுதப்பட்ட வார்த்தை. இந்த அடையாளம் இயேசுவுக்குள் நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புங்க உங்கள் பைபிளை. 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எங்கே எழுதியிருக்குது? சங்கீதங்களின் புத்தகத்தில் உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கு இல்லையா? அந்த வார்த்தைகளை சீஷர்கள் நினைவு, அதாவது அந்த வார்த்தை நிறைவேறும்படி இது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இது எங்கே நடக்குதுன்னு. தேவாலயத்தில் இயேசுவானவர் போகும்போது அங்கே விற்பவர்கள் வாங்குகிறவர்கள் ஒரு வியாபார ஸ்தலமாகவே தேவாலயத்தை மாற்றும்போது அவர் ஒரு சாட்டை எடுத்து அடித்து பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டான்னு சொல்லுது இல்லையா? அது ஏன் அதை செய்தார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வரப்போகிறவர் குறித்த ஒரு அடையாளமாக இது எழுதி வைத்திருக்கிறது. இது யார் செய்கிறாரோ அவர் தான்பா தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து, மேசியா என்பதின் அடையாளம். இதை நான் உங்களுக்கு எப்படி நடத்திட்டு இருக்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தை வேதாகமம் என்பதற்கு அடையாளம். அடுத்ததாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் என்பதாக நமக்கு சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவர் 9வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா, அண்டர்லைன் பண்ணுங்க, இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சகரியா ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இங்கே இயேசுவானவருடைய அடையாளமாக பேசப்படுகிற போது வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் ராஜா வராருப்பா. உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அவன் தாவீதினுடைய கழுதையின் மேல் ஏறி அந்த எருசலேமிலே பவனி வந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கழுதையின் மேல் அவர் வருவார் என்று அவர் பிறப்பதற்கு முன்பதாக கிமு 520 சகரியா என்பவர் வாழ்ந்தார். அதாவது இவர்கள் எல்லாம் பாபிலோனில் அடிமைப்பட்டு போய் 70 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து அவங்க மீண்டும் எருசலேமில் இருக்கக்கூடியதான தருணம். அந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சகரியாவானவன் மிக அழகான ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருவார். நடந்துச்சா? உங்களுக்கு தெரியுமே. இது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 21வது அதிகாரம் 4 முதல் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்தை சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசுவானவர் அந்த கழுதின் மேலே பவனி வந்தது உங்களுக்கு தெரியும். அது வருஷந்தோறும் மக்கள் கூட ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால்
வருவார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருந்தார். அதன்படியே இயேசுவானவர் வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. மேலும் இயேசுவானவருக்கு வேறு என்னெல்லாம் அடையாளங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் நமக்கு மனப்பாடமாக தெரிந்த வசனம். உங்களை சொல்ல நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அதாவது அவர் நம்மகிட்ட வந்தாருங்க, நாம் அவர் வேண்டான்னு அசட்டை பண்ணிட்டோம், அவரை நாம் பெருசாக பொருட்படுத்தலை. இது நடந்ததா அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஏகப்பட்ட, நான் சொன்னது ஏதோ கடலில் குதித்து சில முத்துக்களை மட்டும்தான் உங்களுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த கடலுக்குள்ளே போய் ஆராய்ந்து தேடுவீங்கன்னா இதையும் தாண்டி அதிகமான கண்டுபிடிப்புகளை உங்களாலேயும் கண்டுபிடிக்க முடியும். பழைய ஏற்பாடு ஒருவர் வருகிறார் என்று சொல்லும்போது ஏனோதானோ என்று சொல்லாமல் ஒவ்வொன்று அந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு என்ன நடக்கும் என்பதையெல்லாம் துல்லியமாக சொல்லி இருக்கிறார்கள். ஏசாயா 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று. அதாவது ஆவியானவரால் இயேசுவின் ஊழியம் உறுதிப்படுத்தப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்முடைய தேவன் முன் உரைத்தார். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆவியானவரை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் உறுதிப்படுத்தப்படும். அதன் பிறகுதான் ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். யோவானிடத்திலே வந்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறுகிற போது ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே ஏசாயானவன் சொன்ன அந்த வசனத்தின்படியே, வார்த்தையின்படியே ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறதை நாம் கவனிக்கிறோம். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதுதானே ஏசாயாவும் சொல்லி கொடுத்தாரு. ஆகவே வேதாகமும் தேவனால் எழுதப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ சொன்னதின்படியே அவருடைய ஊழியங்கள் எங்களுக்கு ஒரு எழுப்புதலாய், ஒரு உற்சாகமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனால் முன் அறிவிக்கப்பட்டு அவருடைய திட்டத்தின்படியே இந்த உலகத்துக்கு வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், சுகவீனத்திலே சுகத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கமுள்ள ஆசீர்வாதத்தின் கிருபை பொழிந்து அவர்களை விடுவித்து அவர்களை குணப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்களில் வியாபாரிகள், விவசாயிகள்,
தொழில் செய்பவர்கள், தகப்பனை வேலை செய்பவர்கள் யாராய் இருந்தாலும் அவர் துறையிலே நீர் அவர்களை ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசு ஒருவரே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை உணர்ந்து இந்த வேத பாடத்தை முறையாக கற்றுக்கொண்டு அதனால் வருகிற ஆசீர்வாதங்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் நேர்த்தியாய் நடத்த உதவி செய்யும். கிருபையுள்ள எங்கள் பிதாவே, தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு ஆத்துமாவையும் சத்தியத்திலே நிரப்பி எங்கள் மேல் உமது கிருபை எப்பொழுதும் இருக்கும்படி நீரே உதவி செய்ய வேண்டும் என்று உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்கிற எங்கள் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, EKN பைபிள் ஸ்கூல் உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறது. இதை நீங்கள் மற்றவர்களும் பயன்படும்படியாக அவர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தினமும் இதை நீங்கள் தியானம் பண்ணுங்க. இதிலே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.